அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்கலாம். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை வளம் நிறைந்தவர்கள், திறமையானவர்கள். அவங்களுக்கு வந்து இது மெமரி பவர் அதிகமாக இருக்கும், ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும், நல்ல பேச்சாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள், நல்ல கல்வியாளர்கள், எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீடிட்டர்மைண்ட் மைண்ட் அப்படின்வோம். முன்கூட்டியே அறியும் திறமை வந்து இவங்ககிட்ட எல்லாமே இருக்கவங்க. நல்லா படித்தவங்க தான், நல்ல திறமையானவர்கள், கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும், பாசம் இதுக்கெல்லாம் வந்து விலை போனவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டுவார்கள், பெற்றோர்கள் உறவுகளுக்கெல்லாம் நல்ல பாசம் மிக்கவர்கள் தான் இவங்க. எங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்ல திறம்படவே இருக்கும். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்கிற வாழ்க்கை ஒரு 30 வயசு வரைக்கும் அவர்கள் வாழ்க்கைன்றது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி 40-45 வயசில் வந்து ஒரு நல்ல லைஃப் இவங்களுக்கு செட்டில் ஆகிடும். இவங்க நல்லா படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கலகலப்பு பேச்சாளர்கள், திறமையாக பேசுவாங்க, எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுற இது வந்து மனப்பக்குவம் இவங்க அதிகமாகவே இருக்கும். இவங்க இதுவே இந்த அஸ்த நட்சத்திரத்தோட சிம்பிளே பார்த்திங்கன்னா கை அபயம் மாதிரி தான். அஸ்தம்னா கைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து கை நீளம் அப்படின்னு சொல்லலாம், தான வள்ளல்கள் சொல்லலாம், கர்ண பரம்பரைன்னு சொல்லலாம். எல்லோரும் நல்லா ஹெல்ப்பிங் டெண்டன்சி நிறையவே எடுத்து கொடுப்பாங்க. சிறந்த திறமையானவர்கள் தான் இவங்களுக்கு. இவங்க யாருக்காவது ஒரு ஹெல்ப்புனா உடனே இவங்க செய்து முடிப்பாங்க. படிப்பாற்றல் நல்லாவே இருக்கும், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் கோவம் வரும். அந்த கோவத்தினால ஒரு சில வார்த்தைகள்னால ஒரு சில சமயத்தில் வந்து கசப்பானது வார்த்தை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உறவுகள்லையோ இல்லை நண்பர்கள் வட்டத்துலேயோ இல்லை உடன்பிறப்புக்கிட்டேயோ ஒரு சில கெட்ட பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. இவங்க லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே தான் இருக்கும். எல்லாமே ஒரு ஏற்றம் இறக்கத்தோடு தான் இருக்கும். ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் வந்து இவங்க வந்து ஒரே கீழே போயிட மாட்டாங்க. இவங்க சுய முயற்சிகள் எல்லாமே இவங்க சுய முயற்சியில் முன்னேற்றம் அடைந்தனால என்றைக்குமே வந்து ஒரு நிலையான வாழ்க்கை இவங்களுக்கு இருக்கும். இறங்கினாலும் ஏறினாலும் சரி, ஒரு நிலையான வாழ்க்கைன்றது நிச்சயமாக இருக்கும் இவங்களுக்கு. பிற்பகுதி வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும். எல்லா வெளிநாடு வெளியூரில் நல்லா போய் சம்பாதிக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு பணத்தை பற்றி ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு சில சமயங்களில் வந்து சில இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த தடையை இன்றைக்கி இவங்க நல்லா மேலுக்கு வந்துடுவாங்க. திறமையானவர்கள் தான், உண்மையானவர்கள், வெளிப்படையாக பேசுவாங்க. இவங்க வெளிப்படையாக பேசுறது பலருக்கு பிடிக்காது. அதனாலே பல நன்மை இதை வந்து இழக்கிறதுக்கு உங்களுக்கு நேர்மை சில சமயங்களில் ஒரு தர்ம சங்கடத்தையும் ஒரு சங்கடங்களையும் அவங்க வந்து மேற்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் இவங்க ஆளாயிடுவாங்க. மற்றபடி வந்து பார்த்தோன்னா இவங்க கல்வி இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். திறமை அதாவது கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. படிப்பறிவோட கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். சமயோஜித புத்தி இருக்கும். எந்த ஒரு இதுவும் வந்து திறம்பட செய்வாங்க. கைராசிக்காரர்கள் தான் இவங்க. இவங்கள வச்சு எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையில் வெற்றி நிச்சயம் எல்லாருக்கும். யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க கௌரவத்தையும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஒரு வேலையில் இறங்கினாலும் அந்த வேலையை வந்து திறம்பட செய்து முடிப்பாங்க. அந்த வேலையை விட்டு பின்வாங்க மாட்டார்கள். செயல் வீரர்கள் சொல்லலாம். உண்மையானவர்கள், கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து தல யாத்திரைகள்லாம் நிறைய பேர் செய்வாங்க. ஜீவ சமாதி இதெல்லாம் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாதிரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கைத்தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதேமாதிரி வந்து உங்கள் வாட்டர் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி அதேமாதிரி இந்த பிரிண்டிங்கு, மீடியா, ஜேர்னலிஸ்ட்டு இவங்க வந்து ஷைனாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஷைன் ஆகணும்னு நினைப்பாங்க. அதில் இவங்க வந்து திறமையாக வெளியே வரணும், அப்படி பிரசித்தி பெறணும் அப்படின்னா இவங்களுக்கு ஏற்றது வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறை, மீடியா, அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி இது மாதிரி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க போச்சே வந்து இவங்களோட வாழ்க்கை வந்து நிலையவே வந்து திறமையானதாக இருக்கும். எல்லோரோட வாழ்க்கையில் வந்து சிறந்தே விளங்குவாங்க. உண்மையானவர்கள், நியாயமானவர்கள். இவங்க எந்த ஒரு பிரச்சனையை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. சமயோஜித புத்தி இவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து திறம்பட செயல்படுவாங்க. யாராவது இவங்க தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள விட்டு ஒதுங்கி வந்துடுவாங்க. திரும்பி அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தைன்றது வச்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் அதிகமாகவே இருக்கும். கலை, கவிதை இதெல்லாம் வந்து நல்லாவே எழுதுவாங்க. டான்ஸு இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. புக்ஸு நிறைய பேர் படிப்பாங்க. இவங்க ஒரு சிலர் கோவம் வந்தாலும் வந்து ஒரு சிலர் வந்து நல்ல அந்த கோவத்தை உடனே கை விட்டுருவாங்க.
அந்த ஒரு இது வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. படிப்பாளிகள், கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் திறம்பட செய்வார்கள். இவங்க உல்லாச பேர்வழிகள் ஒரு நிறைய பேர் வந்து லவ் மேரேஜஸ் நிறைய பேர் வந்து பண்ணுறதுக்கு அதிகமாக இது வந்து கன்னி ராசியில் இருக்கிறதுனால காலபுருஷன் 6வது இடமா இருக்கிறதுனால இதை லவ் பண்ணி மேரேஜ் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. அதில் சக்ஸஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க, ஃபெயிலியர்ஸ் ஆகிறவரும் இருப்பாங்க. பட் லைஃப் பார்ட்னர் இவங்க நல்லாவே நல்ல லைஃப் பார்ட்னர் இவங்க அமையுங்க. பிள்ளைங்களும் சரி, லைஃப் பார்ட்னரும் சரி, அந்த விதத்தில் இவங்க வந்து கொடுத்து வைத்தவர்கள் தான். எல்லாமே வந்து நல்ல விதமாக அமையும். நல்ல திறம்பட வாழ்வார்கள். ஊர் போற்ற மெச்சுவார்கள். இவங்க ஊர் போற்ற மெச்சதை பலருக்கு பிடிக்காது. அதுவே சில பேர் கண் வெடித்து அதிலே கண் திருஷ்டி அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி இவங்க வந்து எல்லோரும் நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணுன்னுவாங்க. இவங்க வந்து பரோபகாரி, பொதுநலவாதிகள், சுயநலம் இருக்காது. நன்மைகள்லாம் ஒரு தப்புனா தப்பை சுட்டி கேட்பாங்க. இவங்க வந்து சில பேர் வந்து வேலை செய்து தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருப்பாங்க. சிலர் தான் வந்து சொந்த தொழில் செய்யாமல் இது வேலை செய்யாமல் சொந்த தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ அதில் தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி இவங்க எல்லாமே நல்ல பணம் சம்பாதிக்க வழி இவங்களுக்கு தெரியும். இவங்க கை நீளம், அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இவங்கக்கிட்ட. திறமை எல்லாத்தையும் கொடுக்குறதும் சரி, வாங்குறதும் சரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கடன் ஆனால் இவங்க வந்து எப்போவும் வந்து ஒரு கடன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு கடன் இவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிப்பு கடன், இல்லை பிள்ளைங்களுக்கு படிப்பு கடன், இல்லை வீட்டு கடன், இல்லை வண்டி வாகனத்துக்கு ஏதாவது கடன் வச்சுருப்பாங்க. இல்லை வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது போட்டு அதில் ஏதாவது சேவிங்ஸ் அந்த மாதிரில ஏதாவது ஒரு இது கடன் வச்சு கடைசியாக கடன் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கடன் முடிஞ்சு அடுத்த கடன். இவங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு கடன் விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லா கடனையும் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கடனை கரெக்டாக அடைச்சிருவாங்க. அந்த ஒரு திறமை வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. அதான் சொன்னாங்க, இவங்க கை நீளம். இவங்க எல்லாமே பெரிய லெவலில் திங்கிங் இருக்கும். நல்லா செய்வாங்க. திறமையானவர்கள், திறம்பட செயல்படுறவர்கள், நீண்ட ஆயுள் உண்டு. 55, 60 வயசில் ஒரு சில சின்ன தடைகள் இருக்கும். அதை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100 வயசு வரைக்கும் வாழறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நல்ல அந்யோன்யம் மிக்கவர்கள், ஆத்மார்த்த தம்பதிகள் சொல்கிறாங்க, அது மாதிரி இவங்க வந்து வாழ்வாங்க நல்லபடியாக. அந்த வாழ்க்கையை வந்து இவங்க சிறப்பாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஹஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள். அடுத்த பதிவில் வந்து இந்த நட்சத்திர பாதங்களை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.